அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த முதல் அத்தியாயத்தினுடைய 8 பகுதிகள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 8வது பகுதி இறுதியில 3 வேத விற்பனர்கள் பேசிக்கொண்டதாக பார்த்தோம். அப்படி பேசும்போது ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, சொர்க்கம் தான் மேலானது அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பார்த்தாரு. ஆனா மற்ற 2 விற்பனர்கள் ஒப்புக்கொள்ளல. அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, ஆகவே நீ தவறா இதை புரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இன்னொருத்தர் சிலகர் அப்படிங்கிறவர் அதை திருத்தி, இல்ல பூமியை விட மேலானது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பூமியை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அதை கேள்விப்பட்ட பிரவாகன ஜெய்வலி அப்படிங்கிற ஒரு ரிஷி என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல சாலாவத்தியரே, நீங்க சாமகீதத்தின் ஆதாரமாக கூறியது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே உங்கள் தலை வீழ்ந்து விடும், உடனே இதை நீங்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னதுனால சாலாவத்தியர் அப்ப நீங்க அனுமதிச்சதுன்னா நான் உங்கள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்ப பிரவாகன ஜெய்வலி அடுத்தது பேச போறாரு. அது அடுத்த 9வது அத்தியாயத்துல தொடங்குது. ஆனாலும் இவர் ஒரு பகுதி பேசிட்டு அடுத்தது வேற சப்ஜெக்ட் போகும். முதல் அத்தியாயத்தினுடைய 9வது பகுதி பார்க்கிறோம். இப்ப இந்த பகுதி எல்லாவற்றுக்கும் மேலான அந்த பரம்பொருளை, பரமனை பற்றி சொல்லக்கூடிய தியானமாக இருக்கு. இது அந்த 8வது பகுதியினுடைய அப்படியே தொடர்ச்சி தான். இதுல பிரவாகன ஜெய்வலியினுடைய உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மந்திரம், இந்த 9வது பகுதியில முதல் மந்திரம், அஸ்ய லோகஸ்ய கா கதிரித் ஆகாச இதி ஹோவாச சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாச தேவ சமுபத்யந்த ஆகாசம் பிரத்யஸ்தம் யாகாசோ கே வைப்பியோ தியானா நாகாச பராயணம். இந்த முதல் பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, சாலாவத்தியர் இந்த பூமியின் ஆதாரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்ப பிரவாகன ஜெய்வலி என்ன சொல்றாருன்னா, பரம்பொருள் இறைவன் தான் இந்த பூமிக்கு ஆதாரம் அப்படின்ட்டு ஒரு அருமையான விளக்கத்தை பிரவாகன ஜெய்வலி சொல்றார். அப்ப இங்க எல்லாம் அந்த இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு, எல்லாமே அந்த இறைவனிடத்தில் தான் அனுபவிக்கப்படுகிறது, எல்லாமே அந்த இறைவனிடத்தில் தான் ஒடுங்குகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைகளை இங்க மகான்கள் நமக்கு உணர்த்துவதற்காக இது போன்ற கலந்துரையாடல் பகுதிகள் எல்லாம் வச்சு ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறத பாக்குறோம். இப்ப பிரவாகன ஜெய்வலி பரம்பொருளில் இருந்தே எல்லா உயிர்களும் படைக்கப்படுகின்றன, அந்த பரம்பொருளிலேயே அவைகள் எல்லாம் ஒடுங்கவும் செய்கின்றன, ஆகவே பரம்பொருளே அனைத்திலும் மிக மேலானவராக திகழ்கின்றார், எனவே அவர்தான் அனைத்திற்கும் அறுதி ஆதாரம் என்று இங்க சொல்றார். அப்ப அந்த ரிஷி என்ன சொன்னாரு, சொர்க்கம் தான் அறுதி ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இன்னொரு ரிஷி என்ன சொன்னாரு, இல்ல சொர்க்கமை விட உயரமான ஒரு இடம் இருக்கு, அது பூமி தான் அப்படின்னாரு. எந்த அடிப்படையில் நீங்க பூமியை சொல்றீங்கன்னு அவர் கேட்கும்போது, பூமியில இருந்து தானே சொர்க்கத்துக்கு தேவையான நீர் எல்லாம் கிடைக்குது, இங்கிருந்து ஆவியாகி தானே நீர் மேல போய் மேல வானமண்டலத்திலிருந்து மீண்டும் பூமிக்கு மழையாக பொழிகிறது, அதே மாதிரி இங்க தானே நம்ம வேள்விகள் எல்லாம் நடத்துறோம், நமக்கு தேவையான மலைகள் எல்லாம் மேல இருந்து பெய்யணும் அப்படின்னா நம்ம இங்கதானே எல்லா வேலைகளும் நம்ம செய்யறோம், ஆகவே இங்க பூமி தான் அதை விட உயர்ந்தது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு ரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, பிரவாகன ஜெய்வலி என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல இந்த பூமி சொர்க்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் ஆதாரமா பரம்பொருள் இருக்கிறான், இறைவன் தான் இருக்கிறான், ஆகவே அந்த பரம்பொருளிடமிருந்தே எல்லா உயிர்களும் படைக்கப்படுகின்றன, அதில் மீண்டும் அந்த பரம்பொருளிலேயே அவை எல்லாம் ஒடுங்கவும் செய்கின்றனங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க நமக்கு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி இந்த நண்பர்கள் 3 பேருடைய கலந்துரையாடல் இந்த இடத்தோட நிறைவு பெறுது. இந்த 9வது பகுதியில முதல் மந்திரத்திலேயே முடிஞ்சிட்டு போச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த உரையாடல் சாமகீதத்தில் சரியாக சொல்வதானால் உத்கீதத்தின் ஆதாரம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியில தொடங்கப்பட்ட இந்த 3 பேருடைய விசாரம் அந்த உத்கீதத்தின் ஆதாரம் பரம்பொருள் தான் என்பதாக இங்கு நிறைவு செய்யப்படுகிறது. அதாவது இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், இறைவன் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, ஆகவே இதற்கு அது ஆதாரம், அதற்கு இது ஆதாரம் என்று நாம் எப்படிப்பட்ட ஆதாரங்களை முன்னிறுத்திக்கிட்டே போனாலும்
அப்புறம் கடைசியில முடிவா வந்து எதுல முடியும்னா இறைவன்ல தான் முடியும். ஏன்னா இறைவன்ல இருந்து தான் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு. ஆகவே மீண்டும் அவைகள் இறைவனிடத்திலே தான் சென்று ஒடுங்க முடியுங்கிற அடிப்படை விஷயத்தை இங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அனைத்துக்கும் மேலானவராக, அனைத்திலும் சிறந்தவராக இந்த இறைவனே இருக்கிறார் என்பதாக இந்த பகுதி பார்க்கப்படுது. அப்ப இந்த பகுதியில வந்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆகாசங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்ப இங்க பரம்பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இங்க ஆகாசம் என்ற அர்த்தத்தில் தான் அவங்க பேசுறாங்க. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பண்டைய ரிஷிகளும் இங்க இறைவனை வந்து எப்படி பார்க்கறாங்க? வெட்ட வெளியா தான் பார்க்கறாங்க. நம்முடைய தமிழ் சித்தர்களும் இறைவனை வந்து வெட்ட வெளியா தான் பார்க்கறாங்க. அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இறைவன்கிறவன் ஏதோ ஒரு உருவத்துல இருக்கிறான். சிவபெருமான் மாரி வருவான், சங்கு சக்கரதாரியா வருவான், இல்ல அம்பாள் மாரி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து உண்மையா அந்த இறைத்தன்மைங்கிறது இந்த உலகமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு படைப்பும் இறை அம்சம் தான். இங்க இறைவனுக்கு வேற எதுவுமே இல்ல. அத நம்ம வந்து ஈசாவாசிய உபநிஷத்திலேயே பார்த்தோம். ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று சொல்லுச்சு இல்லையா? இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். அப்ப இறைவனுக்கு வேற இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கறத ஆழமாக சொல்லும்போது, அப்ப இந்த படைப்பு வந்து எங்கிருந்து வந்தது? எல்லாமே அந்த வெட்ட வெளியிலிருந்து தான் வெளிப்பட்டது. இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டது. அப்ப எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த ஆகாசம் என்ற விஷயம் இருக்குதுங்கிறது இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப அந்த ஆகாசம் தான் இங்க வந்து பிரம்மம். அந்த ஆகாசம் தான் இங்க இறைவன். ஆகவே நீங்க இறைவன் அப்படிங்கிறத எங்கேயோ தேடி பிடிக்கிற விஷயம் இல்ல. அது வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிங்கிறது ஒரு உணர்வு வெளி, ஒரு அறிவு ஒளி அப்படின்னு நம்ம பல பேர்கள்ல சொன்னாலும், நம்முடைய புலன்கள்லோ, கண்கள்லயோ அது பெருசா உணர முடியாதுங்கிறதுனால மகான்கள் அதற்கான சில பிரத்யேக தகுதிகளை வந்து இந்த உடலும், மனசும் அடையும் போது, நீங்க வெளிய தேட வேண்டாம். அது உங்களுக்குள்ளேயே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க உணர முடியுங்கிற ஒரு ஆழமான உண்மைகளை நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க ஆகாசம் சுட்டிக்காட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி தேவதைகளை, அதாவது உத்கீத தியானத்துல ஓம்காரம் இந்த மாதிரி நாம என்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும், எல்லாமே அந்த இறைவனுடைய வியாபகத்துல வெளிப்பட்ட விஷயங்களாகத்தான் இங்க பார்க்கப்படுது. வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்டதுலதான் இந்த ஓம்காரமும் வந்தது. அந்த ஓம்காரம் தான் இங்க பிரபஞ்சத்துக்கே ஆதாரமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் அந்த ஓம்காரமே புரிகிறது. ஆக எல்லாமே இறைவனுடைய சக்தியில இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த மந்திரமும் அதையே சொல்லுது. அது இந்த 9வது பகுதியினுடைய 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, "ச ஏச பரோவரியான் உத்கீதः ச ஏச ஆனந்தः பரோவரியோ ஹாஸ்ய பவதி பரோவரியோஹ லோகான் ஜயதி ய ஏததேவம் வித்வான் பரோவரியாஹும் உத்கீதம் உபாசதே." இது வந்து 9வது பகுதியினுடைய 2வது பாடல். இது என்ன சொல்லுது அப்படின்னா, மிக மேலானதாகவும் மிகச் சிறந்ததாகவும் போற்றப்படுவது இந்த உத்கீதம். அந்த உத்கீதமும் எல்லையற்றது. இந்த உண்மையை யார் ஒருவர் உணர்ந்து கொண்டு இந்த உத்கீதத்தை தியானிக்கின்றார்களோ அவர்கள் மிக மேலானவற்றை அடைகிறார்கள். மிகச் சிறந்தவனாக ஆகின்றார்கள். அவர்கள் உயர் உலகங்களை அடைகின்றார்கள் என்று இங்க சொல்லுது. அப்போ நம்ம இந்த உயர் உலகங்கள் அப்படிங்கறத எந்த அடிப்படையில பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ நம்ம இங்க இறந்த பிறகு மேல போய் சொர்க்கலோகம், பிரம்மலோகம் அப்படின்ட்டு போறது இல்ல. இங்க உயர் உலகங்கள் அப்படின்னா நம்முடைய மனம் அடைந்த பரிமாணம். அதாவது இங்க மனசு வந்து கீழ்நிலையில இருந்து அஜ்ஞானத்தினால நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற கற்பனை விஷயங்கள்ல கலந்துகிட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு மனம் போன போக்குல ஓடிக்கொண்டிருக்கிற மனதை வந்து இது மாதிரி அத்தியாத்ம யோகத்துல நாம ஆழமா அந்த மனதுக்கு புரிதலை கொடுக்க கொடுக்கவே அந்த மனமானது என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா மேல வருது. புரிதல்ல மேலோங்கிட்டே வருது. அப்ப அந்த மாதிரி அது மேலோங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு உயர் பரிமாண நிலையை அடைகிறது தான் இங்க உயர் உலகங்கள் என்று பார்க்கிறோம். அந்த உயர் பரிமாண நிலையில அந்த மனசு என்ன பண்ணுது? இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடுது. அதுக்கு முன்னாடி இது என்ன நினைக்குதுன்னா, ஏதேதோ நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னாலதான் நடந்துட்டு இருக்கு, அல்லது அவரால நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்களுக்குள்ள போய் சிக்குது. அப்புறம் ஓரளவுக்கு தெளிவான பிறகு இங்க நான் ஒருத்தன் இல்ல, அவன் ஒருத்தன் இல்ல, எல்லாமே அதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா, இங்க என்ன பண்ணுது? மனசு வந்து தன்னுடைய தனித்துவமான அகங்காரத்தை இழந்து விடுகிறது இல்லையா? அந்த நிலைதான் இங்க உயர் உலகம், உயர் பரிமாணம் என்று நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ உயர் உலகம்னாங்கிறது இறந்த பிறகு ஏதோ சொர்க்கலோகம் போவோம், ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அதன் மாதிரி எல்லாம் ஒரு உலகம் இங்க கிடையாது.
இங்க நம்ம வாழும் போதே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் இந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பையும் மனசையும் கொண்டு நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை இருக்குங்கிறதையும் மகான்கள் இங்க சொல்ல வராங்க. அப்ப இந்த ஓம்காரம் தான் இறைவனின் மிக உயர்ந்த சின்னமாகவே போற்றப்படுகிறது. இங்கே ஓம்கார மந்திரமே பரம்பொருள் என்ற ஒரு ஐக்கிய கருத்தும் கூறப்படுகிறது. அப்ப மிக மேலானவரான மிகச் சிறந்தவரான பரம்பொருளாக உத்கீதத்தை சிறப்பாக சொல்வதானால் ஓம்காரத்தை தியானிப்பவன் வாழ்க்கையில் மிக மேலானவனாக மிகச் சிறந்தவனாக ஆகின்றான். மரணத்திற்கு பிறகு கூட உயர் உலகங்களை பெறுகின்றான் அப்படின்னு நீங்க சொல்லுது. அப்ப மரணத்துக்கு பிறகு அப்படிங்கிற நிலையில கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போனாலும் நம்ம அந்த வெட்ட வெளியா தான் மாற போறோமே தவிர வேற எங்கேயும் நம்ம போக முடியாது. ஆக அந்த உயர் உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க ஒரு பூடகமா பரிபாசையில மகான்கள் வந்து சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. நாம அதை டைரக்டா சொல்லணும் அப்படின்னா இங்க நம்ம இறந்த பிறகு போகக்கூடிய நம்முடைய நிர்குண ஸ்வரூபமான வெட்ட வெளித்தன்மை. ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்தோம், மீண்டும் அங்கதான் நம்ம போறோம். அதுதான் ஆதி மூலம், ஆதி பரம், பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு பல பெயர்கள்ல அழைக்கப்படுது. பரம் அப்படின்னா மிக மேலானது, அது வெளி அப்படின்னு தான் அதுக்கு பேரு. அப்ப இங்க பரா பரம் அப்படிங்கிறதும் அதேதான். ஏன்னா இங்க பரான்னாலும் மிக உயர்ந்ததுன்னு தான் அர்த்தம், பரம்னா வெளின்னு தான் அர்த்தம். மிக உயர்ந்த வெட்ட வெளியா நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இந்த 9வது பகுதியிலேயே 3வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை தொடங்குது. ஏன்னா இப்போ 3 பேர்களுடைய உரையாடல் பகுதி முடிஞ்சது. இப்ப புதுசா சில விஷயங்களை பேச வருது இதே இடத்துல, அதையும் பார்த்துடலாம். தகும் ஐத்தமதின் தன்வா சௌனக உதர சாண்டில்யாய உக்த்வா உவாச்ச யாவத் ஏனம் பிரஜாயா முத்கீத வேதிஷ்யந்தே பிரவோரியோ ஐப்பியக தாவத் அஸ்மிகும் ஸ்லோகே ஜீவனம் பவிஷ்யதிங்குது. என்ன சொல்லுதுன்னா, சுனகரின் மகனான அதிதன்வர் இந்த மிக மேலான மிகச்சிறந்த உத்கீத தியானத்தை உதர சாண்டில்யருக்கு உபதேசித்து விட்டு பின்வருமாறு கூறினார் அப்படின்னு இந்த இடத்துல தொடங்குது. அதாவது சுனகர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய மகனான ஒரு அதிதன்வர் அப்படிங்கிற ஒரு பெயர் படைத்த ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா மிக மேலான ஒரு உயர்ந்த உத்கீத தியானத்தை பத்தி உதர சாண்டில்யர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு உபதேசிக்கிறார். அப்ப இந்த உத்கீத தியானத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிஷிகளுக்குள்ள கலந்துரையாடிக்கிறாங்க. அப்படி கலந்துரையாடும் போது இன்னாருடைய மகன் வந்து இப்படி வந்து இவருக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க இந்த விஷயம் சொல்லுது. அப்ப உடனே அந்த உதர சாண்டிலர் கிட்ட வந்து இந்த அதிதன்வர் பேசுறாரு. உனது பரம்பரையில் எதுவரையில் இந்த உத்கீத தியானம் உணர்ந்து செய்யப்படுகிறதோ அதுவரை அவர்கள் இந்த உலகில் மிக மேலான மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறுவார்கள் அப்படின்ட்டு அதிதன்வர் என்கின்ற ரிஷி வந்து உதர சாண்டில்யர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு வந்து அந்த உத்கீத தியானத்தினுடைய பெருமையை பேசுகிறார். அப்ப நாம இதை ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும்போது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உபநிஷதங்களுக்குடைய உபதேச மகிமைகளுள் இது ஒரு மிக முக்கியமான மகிமை என்றுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த மந்திரம் ஓம்காரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இங்க மகான்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ரிஷிகளும் சொல்றாங்க. அது எல்லா உபநிஷத்தும் பேசுது. இந்த உபநிஷத்து மட்டும் இல்ல, மாண்டூக்கியா, முண்டகா, ஏன்னா எந்த உபநிஷத்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயும் ஓம்காரம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த ஓம்காரத்தை பத்தி சிறப்பா பேசிக்கிட்டே இருக்கும். இப்ப இதே சாந்தோக்கிய உபநிஷத்தே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஓம்காரத்தை பத்தி தான் 2 பகுதி பேசினது. இப்ப மீண்டும் திருப்பி அதே ஓம்காரத்தினுடைய முக்கியத்தை இங்க கொடுத்து அந்த உத்கீத தியானத்தினுடைய பெருமையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்குன்னா அதனுடைய வேல்யூ வந்து நம்ம இங்க ரொம்ப குறைஞ்சி மதிப்பீடு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். ரிஷிகளும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றாரு, உபதேசங்களுடைய உபதேச மகிமைகளுள்ள மிக உயர்ந்த விஷயமாக தான் இந்த உத்கீத தியானம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து ஒரு தியான முறையோ வேறு பயிற்சிகளை பற்றியோ உபதேசிக்கும் போது இது வெறும் உபதேசம் மட்டுமல்ல. இதற்கு முன்பு பலர் இந்த பயிற்சிகளை செய்து பலன் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய தகவல்களும் இங்கு தரப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நம்ம பார்க்கும் போது இந்த உத்கீத தியானத்தை செய்பவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை திடப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன்னா இந்த விஷயத்த வந்து ஒவ்வொரு மகான்களும் கலந்துரையாடும் போது அந்த உத்கீத தியானத்தை நீ பண்ணு, உன்னுடைய குடும்பம் மேன்மை அடையும், உன்னுடைய பரம்பரை மிக உயர்ந்த நிலையை அடையும், மேலான வாழ்க்கையை நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்ப அது வந்து ஒரு பிராக்டிக்கலா அவங்க அப்ளை பண்ணி பார்த்து அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதாகவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த உபநிஷத்துகள் எல்லாம் வந்து ரிஷிகளுடைய ஷேரிங் தான்.
ஒவ்வொரு ரிஷிகளும் தான் அடைந்த அனுபவங்களை கலந்துரையாடும் போது அதை எடுத்து தொகுத்து தான் நமக்கு இங்க உபநிஷதங்களா கொடுக்குறாங்க. அப்ப அந்த கலந்துரையாடல் பகுதிகள் வந்து விதவிதமா இருக்கும். விதவிதமான விஷயங்களை இங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் உபநிஷதங்கள் எல்லாம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க இந்த மாதிரி ஓம்காரத்தை மிக மேலானதாக இங்க பார்க்கறாங்க. இது சாதாரண உபதேசம் அல்ல, மிக உயரிய உபதேசம் என்பதாகவும் இங்கு மீண்டும் அதை சுட்டிக்காட்டப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தது 4வது பாடல் என்ன சொல்றது அப்படின்னா, ததா அமுஸ்மிகம் ஸ்லோகே லோக இதி சய ஏதமேவம் வித்வானுபாஸ்தே பரோவரிய ஏவ ஹாஸ்ய அஸ்மிகம் ஸ்லோகே ஜீவனம் பவதி ததா அமுஸ்மிகம் ஸ்லோகே இது லோகே லோக இதி அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாடல் இன்னும் சில ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மரணத்துக்கு பிறகு மேலுலகிலும் அவனது நிலை அவ்வாறே இருக்கும். உத்கீன தியானத்தை பற்றிய இந்த உண்மைகளை அறிந்து தியானிப்பவன் இந்த உலகின் மிக மேலான மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறுகின்றான். மேலுலகிலும் அத்தகைய நிலையையே பெறுகின்றான். அத்தகைய நிலையையே பெறுகின்றான் என்று 2 முறை சொல்லுது. ஏன்னா அங்கேயும் இதேதான் சொல்லுது. ததா அமுஸ்மிகம் லோகே இதி லோகே லோக இதி அப்படின்னு 2 முறை சொல்லுது. அப்ப அந்த மேலான நிலையை பெறுகின்றான், மேலான நிலையை பெறுகின்றான் சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 9வது பகுதி இந்த 4 மந்திரங்களோட, இந்த 4 பாடல்களோட நிறைவு பெறுது. இந்த 9வது பகுதி இவ்வளவுதான், 4 பாடல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 10வது பகுதிக்கு வரோம். இந்த 10வது பகுதி வந்து இன்னும் சில தியானங்களை தான் பேசுது. இப்ப ஏற்கனவே பேசின தியானங்கள் தான் நமக்கு ஓம்கார தியானம், மற்ற ரிஷிகள் சொன்ன தியானங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து தேவதை தியானம் அப்படின்னு மீண்டும் தேவதைகளை பற்றி வருது. அது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கும்போது, இப்ப இங்க உத்கீத பக்தியோட அந்த உத்கீத தியானத்துல நம்ம ஓம்காரத்தை வந்து எப்படி உச்சாரணம் பண்ணும்போது நம்ம அதை தியானிக்கிறோமோ, அது மாதிரி இங்க பிரஸ்தாவம், பிரதிகாரம் ஆகிய 2 பக்தி நிலைகள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அதாவது இங்க சான்ஸ்கிரிட்ல வந்து பிரஸ்தாவம், பிரதிகாரம் அப்படிங்கிற பக்தி. இங்க பிரஸ்தாவத்தின் தேவதை வந்து பிராணனாகவும், உத்கீதத்தினுடைய தேவதை வந்து சூரியனாகவும், பிரதிகாரத்தின் தேவதை வந்து உணவு அப்படிங்கிற நிலையில இந்த தேவதைகள் தியானிக்கப்படுவதாக நாம் இங்க பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த தியானத்தை பற்றி இந்த 10வது பகுதி பேசும்போது இதுல ஒரு சின்ன கதை வருது. அதாவது தியானத்தில் ஈடுபடும் போது அதன் அடிப்படை உண்மைகளை உணர்ந்து ஈடுபட்டால்தான் அதனால நமது செய்யக்கூடிய செயல்கள் வந்து பெருமை அடையும், நன்மை விளையும் அப்படிங்கறது இந்த கதை விளக்குவதாக நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம், அந்த 10வது பகுதியில. அப்ப இந்த 10வது பகுதியில அந்த கதை மாதிரி வர்றதுக்கு எதுக்குன்னா, இந்த கதையில இந்த வேள்வி, இந்த தியானத்தை செய்கிறவங்க சரியா செய்யலைன்னா அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால முறையா செய்யணும், அதுக்கான புரோகிதர்களை வச்சு அந்த தியானத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில வேள்வி முறைகளையும் இதுல சொல்லப்படுது. அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒரு கதை மாதிரி வர்றதுனால முதல் மந்திரம், மடசீகதேஷு குரு ஸ்வாடிக்யா சக ஜாயயோ உசஸ்திக சாக்ராயண இவ்யக்ராமே பிரத்ராணக உவாச. இங்க என்ன சொல்றாருன்னா, சக்கரரின் மகனான உசஸ்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. உசஸ்திங்கிற ஒரு பெயர்ல ஒரு ரிஷி இருக்காரு. அந்த இங்க சொல்றவங்க எல்லாமே ரிஷிகள் தான். பட் அவங்க எல்லாம் வந்து வேத விற்பனர்களா வருவாங்க, அந்தந்த வேலை செய்வதற்கான அந்த செயல்பாட்டுல வருவாங்க. அப்ப இங்க சக்கரர் அப்படின்னா ஒரு மகான் இருக்காரு. அவருடைய மகன் தான் இங்க உசஸ்தி. இப்ப திறமை மிக்கவனான இந்த உசஸ்தி வந்து தன்னுடைய மனைவியோட குரு அப்படிங்கிற ஒரு நாட்டில வாழ்ந்து வந்தார். அது வந்து யானைப்பாகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், யானைப்பாகர்கள் சூழ்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்தார். ஒரு சமயத்துல அங்க வந்து சரியான மழை, புயல் எல்லாம் வந்தது. அந்த மழை பயங்கரமான மழை. அங்க வந்து ஆலங்கட்டி மழை, சாதாரண மழை கூட இல்ல, பெரிய பெரிய பனிக்கட்டிகள் மேல இருந்து விழுவுது, ஆலங்கட்டி மலைகள். அப்ப அந்த மழையினால பயிர்கள் எல்லாம் அந்த ஏரியாவுல, அந்த கிராமத்துல பூரா அழிஞ்சிடுச்சு. அதாவது விவசாயம் செய்து கொண்டிருந்த விளைநிலங்கள் எல்லாம் அந்த மழைகளை வீணாகி விட்டது. அப்ப அந்த கிராம மக்கள் எல்லாருமே வறுமையில் வாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா உணவு கிடைக்கல. காரணம், பெய்த மழையினால என்ன ஆயிடுச்சுன்னா, புயலும் ஆலங்கட்டி மழையும் அந்த ஏரியாவையே நாசம் பண்ணிடுச்சு. அந்த நாசத்தினால என்ன ஆயிடுதுன்னா, விவசாயம் பூரா பால்பட்டு போய் வாழ முடியாம எல்லோருமே வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று இந்த முதல் மந்திரம் சொல்லுது. அடுத்தது 2வது மந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, சஹேப்யம் குல்மாஷான் காதந்தம் பிபிஷேஷு தகும் கோவாச்ச நேதோ அன்யே வித்யந்தே யச்ச ஏம இம உபநிகிதா இதி.
அவ்வாறு பசியால் வாடிய உசஸ்தி, அந்த இவர் இருக்கார் இல்லையா, சக்கராவுடைய மகன் உசஸ்தி இருக்கார் இல்லையா, அவர் மனைவியோட வாழ்ந்து வந்தார் குருங்கிற கிராமத்துல. அங்க வந்து விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போனதுனால பயங்கரமா பசி எடுத்துக்கிச்சு. எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து தான் வாழணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாசிப்பதற்காக, அதாவது பிச்சை எடுப்பதற்காக சென்றார். அங்கே வந்து ஒரு யானைப்பாகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உளுந்தால் செய்யப்பட்ட ஒரு பண்டம், உளுந்துல செய்யப்பட்ட ஒரு பண்டத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவரும் ரொம்ப பசியோடு இருக்காரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அங்க போய் அவன் இடத்துல எனக்கு கொஞ்சம் அந்த உளுந்து வடை சாப்பிட்டு இருக்கல, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது உளுந்தால் செய்யப்பட்ட பண்டம்னு தான் இங்க சொல்லப்படுது. நம்ம வேணா உளுந்து வடைன்னு வச்சுக்கலாம். அப்ப உளுந்து வடை எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் வந்து யாசிக்கும் போது அதற்கு அந்த யானைப்பாகன் என்ன சொல்றான், ஐயா ஐயா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே, இதுல வந்து என்னுடைய எச்சில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சங்கடத்தோட சொல்றான். ஏன்னா அவன் வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அது ஒரு உளுந்து பண்டமா இருந்தாலும் நான் வந்து எச்சில் பண்ணிட்டேனே, வேற எதுவும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்லையே, இது ஒண்ணுதான் இருக்குது, எச்சில் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றான். யாரு, யானைப்பாகன். இப்ப அடுத்தது மூன்றாவதுல என்ன வருதுங்கிறத பார்ப்போம். ஏதேஷாம் மே தேஹிதி ஹோவாச்ச தானஸ்மை பிரததௌ அந்த அனுபானம் இது உச்சிஷ்டம் வைமே பிதகும் சாதீதி ஹோவாச்ச. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த மூன்றாவது பாடல்ல பரவாயில்ல, அந்த எச்சிலா இருந்தாலும் அந்த உளுந்து பண்டத்துல கொஞ்சோண்டு எனக்கு கொடு, என்னால பசி தாங்க முடியல அப்படின்ட்டு உசஸ்தி வந்து அந்த யானைப்பாகத்துல கேட்கிறார். அப்ப அவனும் என்ன பண்றான், சரி அப்படின்னு சாப்பிட்டுறதுல கொஞ்சோண்டு எடுத்து அவர் பிச்சு கொடுக்குறான், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சோண்டு கொடுக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு அங்க வந்து விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா தான் பிழைக்க முடியுங்கிற ஒரு நிலையில இருக்காங்க. அப்போ இவர் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற வடையில கொஞ்சோண்டு கேட்டு வாங்குற அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கு, உசஸ்தியோட நிலைமை. அவனும் என்ன பண்றான், யானைப்பாகனும் பரிதாபப்பட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்ததுல கொஞ்சோண்டு அவருக்கு கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான், பக்கத்துல வச்சிருந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்தாங்க உங்களுக்கு தண்ணின்னு சொல்லி கொடுக்குறான். அதற்கு உசஸ்தி என்ன பண்றாருன்னா, வேண்டாம், அது வந்து எச்சில் தண்ணீர் அப்படிங்கிறார். அதை குடித்தால் நான் எச்சிலை உண்டதாக ஆகும், ஆகவே எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறார். இந்த லெவல்ல இந்த மூன்றாவது பாடல் நிக்குதா. அடுத்த பாடல்ல அவன் கேட்கிறான், அந்த யானைப்பாகன், நான் ஸ்விதேதே அப்யுச்சிஷ்டா இதி நவா அஜி விஸ்யம் இமான் அகா தன்னிதி ஹோவாச்ச காமோமா உதபானமிதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உளுந்து பண்ண சாப்பிட்டு கொடுத்தேன் இல்லையா, அதுவும் எச்சில் தானே, அதுவும் எச்சில வேண்டது தான் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க. அது எச்சில் சாப்பிடுற நீங்க வந்து இந்த விஷயத்துல தண்ணி குடிக்கிறதுல ஏன் நான் குடிச்சிட்டு வச்சிருக்கிற தண்ணி வேண்டான்னு சொல்றீங்க, இதை எச்சில் சொல்றீங்க. அப்போ எப்படி நீங்க அப்போ இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படிங்கறது அவன் கேட்கறான். அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நீ கேட்கறது கரெக்ட் தான், ஆனா எனக்கு வந்து இப்ப நான் உயிர் வாழ்வதற்கு எனக்கு உணவு தேவை, அதுல எச்சில் அது இதுன்னு பாத்துட்டு இருந்தா நான் உண்மையிலே வாழ முடியாது, அதனால நீ கொடுத்த அந்த உளுந்து வடையை நான் சாப்பிட்டேன். இப்ப அந்த சாப்பாடு அந்த கொஞ்சோண்டு அது உள்ள போனதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம், அந்த லெவல்ல அது போயிருக்கு. ஆனா தண்ணி அப்படி இல்லை இல்லையா, அது எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்கிறதுனால நான் நல்ல தண்ணியே குடிச்சுக்கிறேன், அது ஏன் போய் எச்சில் பண்ண உன்னுடைய தண்ணியை நான் குடிக்கணும். ஆகவே தண்ணீர் என்னிடத்துல இருக்கிறதுனால எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உசஸ்தி வந்து இந்த 4வது பகுதியில பேசுறாரு. இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, அதாவது இவங்க வந்து ஒரு உயர் நிலையில இருந்தாலும் இங்க வறுமையின் காரணமாக தாழ்ந்த நிலையிலையும் அந்த விஷயத்தை யாசகம் சென்று கேட்டு பெற்று சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற நிலையை வந்து இங்க சுட்டி காட்டுது இந்த உபனிஷத்து. எதுக்காக இதை சுட்டி காட்டுது அப்படின்னா, அந்த காலத்திலேயே இந்த விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்ல அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதையா இது வருது. அதாவது இவன் வந்து ஒரு பிராமணனா இருக்கலாம், வைதிக நெறியில படிச்சு வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கலாம், மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றிருக்கலாம், யாரு, உசஸ்தி. ஆனா இந்த உசஸ்தி வந்து அவ்வளவு உயர் வாழ்க்கை நிலையில இருந்தாலும் வறுமைன்னு வரும்போது அவனுக்கு யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு போற இடத்துல ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவனே பிச்சை போடுவானா? எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான், எல்லாரும் தான் பிச்சை போடுவான். அப்ப அங்க உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு நிலையில பிச்சை எடுத்து சாப்பிட ஒரு நிலை வரும்போது அந்த பிச்சை போடுறவன் யாரா இருந்தாலும் இவன் பிச்சையை வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா இவனுக்கு வறுமை, பசி. அந்த நிலையில கூட வந்து இங்க ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க கூடாது இல்லையா? அப்படி இருக்கிற நிலையில இவன் எச்சிலானதையும் வாங்கி சாப்பிடுறான். உசஸ்தி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த உளுந்து வடையில கொஞ்சோண்டு குடுன்னு கேட்டு அந்த உளுந்து வடையை சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு பசி பாவம் கண்ணு கட்டுது. அப்ப அந்த உளுந்து வடை கொஞ்சோண்டு சாப்பிட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா தண்ணியை வந்து வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றான் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம இதுல பாக்குறோம்.
சக காதித்வா ஆதிசேஷான் ஜாயாய அஹ ஆஜஹார சாக்ர ஏவ சுபிக்ஷா பபூவதான் பிரதிகிருஹ்ய நிததவ் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த உசஸ்திங்கிறவர் அந்த உளுந்து பண்டத்தினுடைய ஒரு பகுதியை உண்டு விட்டு அதுல மிச்சம் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு கொண்டு சென்றார் அப்படின்னு நீங்க சொல்ல வருது. அப்ப பாருங்க எப்படின்னா, இவ கணவன் மனைவி 2 பேரும் அந்த குருங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவரு வந்து பசியினால இப்படி வெளியே பிச்சை கேட்டு வராரு. அப்படி பிச்சை கேட்டு வந்த இடத்துல ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிற உளுந்து பண்டத்துல அவனே சாப்பிட்டுட்டு இருக்கிற கொஞ்சோண்டு பிச்சை கொடுக்குறான். அந்த கொஞ்சோண்டுல இவரு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதையும் இங்க சொல்றாங்க. அதாவது மிஞ்சி போனதை கொஞ்சோண்டு எஞ்சியதை மனைவிக்காக எடுத்து சென்றார். எடுத்துட்டு போய் அங்க பார்க்கும்போது அவள் ஏற்கனவே பிச்சை எடுத்து அதன் மூலமாக ஒரு உணவை பெற்று உண்டு விட்டிருந்தாள். அவள் என்ன பண்ணிட்டா, இவர் எப்படி இங்க வந்து பிச்சை எடுத்து இந்த வடையை சாப்பிட்டாரோ அது மாதிரி அவ எங்கேயோ போய் பிச்சை எடுத்து அவ எங்கேயோ சாப்பிட்டுட்டா. அதனால அவளுக்கு பசி இல்லை. இப்போ இந்த வடை இவர் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த வடையை வாங்கி உசஸ்தியிடமிருந்து பெற்ற அந்த உளுந்து பண்டத்தை அவ என்ன பண்றான்னா வேற இடத்துல வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல தனியா வச்சிடுறான். இது வந்து எனக்கு இப்ப பசி இல்ல, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறேன். நான் சாப்பிட்டுட்டேன், உனக்காக இதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேங்கிறாரு. இல்ல நான் இப்பதான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், அதனால எனக்கு அதே போதும், நீங்க அப்புறம் வேணா சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த அந்த வடையினுடைய மீதி பாதி கொஞ்சோண்டு இருந்தது அவர் வாங்கி ஒரு இடத்துல அங்க வச்சிடுறான். அடுத்தது 6வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சக பிராதகா சஞ்சீஹான உவாச்ச யத் பதான் நஸ்ய லபே மகி தனமாத்ராகும் ராஜாசௌ யஸ்ய தேசமா சர்வைஹி ஆர்த் விஜ்யஹி உருணித்தேதி. இப்ப காலையில வந்து படுக்கையை விட்டு எழுந்தான். மறுநாள் வந்து படுக்கையை விட்டு எழுந்தான் உசஸ்தி. அப்ப உடனே அவனுக்கு பசி எடுக்குது. சரி ஏதாவது சாப்பிடறதுக்கு சிறிது ஏதாவது இருந்தா கூட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கறான். அப்போ ஏன்னா அன்னைக்கு வந்து வெளியே மன்னன் ஏதோ அந்த நாட்டினுடைய மன்னன் வந்து ஏதோ ஒரு யாகம் செய்ய போறான், நான் அந்த யாகத்துக்கு போலான் இருக்கிறேன், அந்த யாகத்துல போய் நான் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது தட்சணை கிடைக்கும், அப்போ என்ன மன்னன் தேர்ந்தெடுப்பான், ஆகவே நான் அங்க போய் கொஞ்சம் சிறிது பணம் ரெடி பண்ணிட்டு வரேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பசியா இருக்குது, ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமா அப்படின்னு அவன் மனைவி கிட்ட கேட்கறான். ஏன்னா இவன் போய் நேத்து பிச்சை எடுத்து வடையை சாப்பிட்டான், அவன் மனைவி போய் எங்க பக்கத்துல பிச்சை எடுத்து அவ ஏதோ சாப்பிட்டா. ஆனா இவன் வந்து யதார்த்தமா ஏதாவது பிச்சை எடுத்து வச்சிருக்கியாங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது அவங்க மனைவி வந்து அடுத்தது என்ன சொல்றா அப்படிங்கறது இங்க பார்ப்போம். தம் ஜாயோ வாஷ அந்த பதயிம ஏவ குல்மாஷா இதி தான் காதித்வாமும் யக்னம் விதத்தம் ஏயாய. அப்ப உசஸ்தி கூறியதை கேட்ட அவரது மனைவி, சுவாமி நீங்கள் நேற்று தந்த அந்த உளுந்து பண்டம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றா. உடனே உசஸ்தி சரி அந்த உளுந்து பண்டத்தை ஏதாவது கொடு, பசியா இருக்குது, அதையாவது நான் சாப்பிட்டு போறேன்ட்டு அது மிச்சம் கொண்டது மனைவிக்கா கொடுத்தாள். அதையே எடுத்து திருப்பி சாப்பிட்டுட்டு யாகம் நடைபெறுகின்ற இடத்துக்காக கிளம்பிட்டான். அப்ப நாம இப்ப இது வரைக்கும் பார்த்த பாடல்களுடைய கதையினுடைய ஒரு கருத்து என்ன நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கதை சொல்ல கருத்து, இப்ப இந்த வேதங்கள் உபநிஷதங்கள் எல்லாத்துலயுமே வந்து இது மாதிரி பல விதமான வர்ணனைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ரிஷிகளும் உரையாடுவதும் அந்த ரிஷிகளுடைய வாழ்க்கையை அவர்கள் வெளிப்படுத்துவதும் அவர்களுக்கு மாணவர்களுக்கு உபதேசிப்பதும் மகான்கள் வந்து மக்களை எப்படி வழி நடத்துறாங்கிறதும் இது மாதிரி ஒவ்வொரு உபநிஷதங்கள்லயும் நம்ம ஒவ்வொரு விதமான கருத்தாளங்களை கண்டுகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னா, வேத கால பிராமணர்கள் வந்து ஒரு பெரும் பணக்காரர்களாக இல்லவே இல்லைங்கிறது இங்க சொல்ல வருது. அதாவது வேத காலத்துல வந்து ரொம்ப எல்லா பிராமணர்களும் பணக்காரராக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வறுமைகள் வரலாம், அங்க விவசாயம் பாதிக்கப்படலாம். ஆகவே அந்த அடிப்படையில இந்த பிராமணன் வந்து ஒரு ஏழையா தான் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது இங்க நம்ம பார்க்க முடியுது. மேலும் வந்து இந்த அந்தணர்கள் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தல், அந்த பிச்சை ஏற்று உண்ணுதல், அரசனுக்காகவும் மக்களுக்காகவும் பல வேள்விகளை செய்து அதில் வருகின்ற தானங்களை எல்லாம் பெற்று அதன் மூலமாக தன்னுடைய வயிற்றை நிரப்புதல், வேள்விகளை நடத்தி அதில் வருகின்ற ஊதியத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ்க்கை வாழுதல், அப்படிங்கிற ஒரு நிலையில தான் பெரும்பாலான பிராமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்க சாஸ்திரத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த கதையினுடைய ஆழமான கருத்து என்னன்னா, அப்படி வாழ்ந்திருக்கின்ற பிராமணர்களுக்கும் அவர்கள் யாசகம் கேட்டு பிச்சை பெறுகின்ற நிலையில இங்க வந்து உயர்ந்தவன் பிராமணன், தாழ்ந்தவன் சத்திரியன் அல்லது வைசியன் சூத்திரன் அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் அந்த காலத்துல இல்லவே இல்லை அப்படிங்கிறதையும் இங்க முன்னிறுத்துது. ஏன்னா இவங்க யாகம் பண்ண போறது ஒரு சத்திரியருக்காக ஒரு அரசனுக்காக பண்ண போறாங்க. அப்ப அந்த அரசனுக்கு செய்யும் போது அரசன் கொடுக்கின்ற பணத்தை வச்சுதான் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்த போறாங்க.
அப்ப இங்க வந்து இங்க நான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அவங்க கிட்ட இருந்திருந்தா அவங்க ஏன் போய் அவங்க கிட்ட கையேந்தி வாழணும்? அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலயுமே இல்ல. அப்ப எல்லா காலத்திலயுமே இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற நிலை இல்லாம இங்க பிராமணன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து எப்படி சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற நிலையில அவனால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை கல்வி முறையை சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். வேள்விகளை நடத்தி கொடுக்க முடியும். வேதம் என்ன சொல்லுது, உபனிஷதங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற யாக யக்னங்களுடைய முறைகளை முறையா பயின்று அதை இந்த சமுதாய மக்களுக்காக சேவையாக அவனால் முடிஞ்சுதான் அவன் செய்து கொடுக்குறான். அதுல அவர்கள் கொடுக்கின்ற ஊதியத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையை நடத்துகின்றான் அப்படிங்கிற நிலையில தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அரசர்கள் வந்து அந்தணர்களுக்கு தானமாக வழங்குகின்ற அந்த தானியங்களையும் செல்வங்களையும் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தன்னுடைய குருகுலத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த குருகுலத்தில் வருகின்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த உபநிஷதங்கள் வாயிலாக நாம் அறியப்பட முடிகிறது என்று இங்க பார்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சான்று நமக்கு இல்லையா? இது மாதிரி விஷயங்களை நம்ம படிக்கும் போது இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்றா பார்க்கிறோம். அப்ப இது வரைக்கும் நம்ம இந்த 1ல இருந்து 7வது மந்திரங்கள் வரைக்கும் பார்க்கும்போது அந்த உண்ணுகின்ற உணவிலிருந்து தான் இங்க நமக்கு பிராண சக்தி உருவாகிறது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா போன தடவை நான் சொன்னேன், அதாவது உணவு தான் பிராணனுக்கு ஆதாரம். இப்ப பிராணன் வந்து நமக்கு உடம்புக்குள்ள இயங்கணும் அப்படின்னா உணவு சாப்பிடாம பிராணன் இயங்காது. அப்போ பிராணனுக்கு ஆதாரமா உணவு இருக்குது. அப்ப நம்ம பிராண சக்தி இல்லைன்னா என்ன ஆயிடும்? நம்ம வந்து வாழ முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம சோர்வாயிடுவோம். சாப்பாடு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க. கண்ணெல்லாம் அப்படியே இருட்டு கட்ட ஆரம்பிச்சிடும். பேச்செல்லாம் குளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாப்பாடு இல்லாதனால உடம்பு வந்து தளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உடல்ல இருக்கிற எந்த உறுப்புகள் உடம்புல இயங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆதார சக்தியாக நம்ம இடத்துல பிராணன் இருக்கணும். பிராணன் தான் நமக்கு வந்து இந்த உடம்பை நடத்துறதுக்கான முக்கிய விஷயமா இருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசும்போது என்ன சொன்னோம்? அதாவது புலன்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பிராணன் ஒரு செகண்ட் அந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே எல்லாமே துடிச்சு போயிடுது. எந்த உறுப்பு வேலை செய்ய முடியாம அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது. அப்ப எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த உடலுக்குள்ள பிராணன் இயங்கிட்டு இருக்கணும். அப்பதான் எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும். அப்ப இங்க உடம்பு மற்றும் மனம் ஆகிய எந்த கருவிகளும் பிராணன் இல்லைன்னா இயங்காது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப சாஸ்திரங்களில உணவு பற்றிய சிந்தனையில மிகுந்த அக்கறை எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க ஸ்மிருதி இல்லாம ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உபனிஷதங்கள்ல வந்து உணவு பற்றிய ஆராய்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. உணவின் முக்கியத்துவத்தையும் உணவே வந்து பிரம்மங்கிற நிலையிலும் பேசுற உபனிஷதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப உணவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த உணவை வந்து தானம் கொடுத்தலும் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது உபனிஷதங்கள் வந்து இங்க சொல்லுது. அதனாலதான் நிறைய பேர் வந்து அன்னதானம் எல்லாம் பண்றது. அன்னதானம்னா என்னன்னா இங்க பசியோடு வர்றவனுக்கு உணவு கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய புண்ணியமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த உணவு தான் அந்த பிராணனை வழி நடத்துவதற்கு ஆதாரமா இருக்கிறதுனால ஒருத்தனுடைய உயிர் ஆதாரமான ஒரு உணவு விஷயத்துல அந்த காலத்துல வந்து நிறைய அன்னதான சத்திரங்கள்லாம் இருக்கும். நம்ம வரலாற்றுகள்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல கூட பாத்தீங்கன்னா அப்பூதி அடிகள் அப்படின்ட்டு ஒருத்தர் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றுல காட்டுவாங்க. அப்பூதி அடிகள்ங்கிறவர் வந்துதான் எங்க பார்த்தாலும் அன்னதான சத்திரங்கள். அந்த அன்னதான சத்திரங்கள் பூரா பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய பெயர்லயே வச்சிருப்பாரு. எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு எல்லாமே திருநாவுக்கரசருடைய பெயர்ல வச்சு அவரு அப்படி ஒரு சிறப்பான வாழ்ந்த அப்பூதி அடிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வரலாற்றுல பாக்குறோம். அப்ப இது மாதிரி மகான்கள் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு மக்கள் நடைப்பயணமாவோ அல்லது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டோ போகும்போது இளைப்பாறுவதற்கான சத்திரங்கள், தங்குவதற்கான சத்திரங்கள், அன்னதான கூடங்கள், அன்னதான சத்திரங்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. மகான்கள், பெரியவங்க, அந்த ஊர்ல பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், அரசர்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்படிதான் மக்களுக்கு எல்லாம் உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமாக வாழ்ந்திருக்கிறத நம்ம வரலாற்று குறிப்புகள்ல பார்க்க முடியுது. அதுக்கான ஆதாரங்களும் உபநிஷதங்கள்ல கிடைக்குது. ஆனா இன்றைய வாழ்க்கை முறை வந்து எல்லாமே பணம். இன்னைக்கு வந்து பணம் இல்லாம வெளியே எதுவுமே செய்ய முடியாது. வெளியே போனா பணம் கொடுத்தா தான் எதுவுமே சாப்பிட முடியும். அந்த சாப்பாடும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பல மடங்கு விலையை கூட்டி தான் விற்கிறாங்க. எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன இந்த அளவுக்கு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா என்ன புரியுது? கல்வி முறைதான் மாற்றம் நமக்கு நல்லா புரியுது. ஏன்னா நாம அந்த காலத்துல படிச்ச இந்த குருகுல கல்வி வந்து மனிதனுக்கு உபகாரமா வாழ்வதற்கான ஒழுக்க நீதிகளை கற்றுக் கொடுத்தது. மற்ற உயிர்களை நேசிக்கக்கூடிய நெறிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தது. அப்ப அதனால எங்க பார்த்தாலும் இலவசமா அன்னதான சத்திரங்கள், தங்கும் விடுதிகள் எல்லாம் இருந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் பணம் கொடுத்தா தான் எதையும் செய்ய முடியுங்கிற நிலைப்பாடு மாறி இருக்கிறத நம்ம இந்த நூற்றாண்டுல பார்க்கலாம்.
அப்ப அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத ஸ்மிருதிகள் எல்லாம் பேசுது. அப்ப அந்த அடிப்படையில உணவு வந்து ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்படுது. அப்ப உணவு இல்லைன்னா இங்க வந்து பிராணம் இல்லை அப்படிங்கறத சொல்ல வராங்க. அப்புறம் உணவு தானத்தினால் வருகின்ற பலனையும் அறிந்து தானம் செய்பவன் அந்த உணவு தானத்தை செய்யறதுனால மக்கட் செல்வம், கால்நடை செல்வம், புனித பேரொளி ஆகியவற்றை பெறுகின்றான் என்று தைத்திரிய உபநிஷதமும் இதை பேசுது. ஏன்னா இங்க வந்து அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடையக்கூடிய விஷயம் என்ன, நல்லது என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அந்த காலத்துல கால்நடைகள் எல்லாம் செல்வம் தான். கால்நடைகள் தான் விவசாயத்துக்கு முக்கிய இதா இருந்தது. அதனால பசு, காளைகள் எல்லாம் வாங்கி வீட்டுல வந்து ஒரு 10 காளை, 10 பசு எல்லாம் இருந்ததுன்னா அவங்க பெரிய பண்ணையார் மாதிரி அந்த காலத்துல மதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி கால்நடைகள்லாம் செல்வங்களாக பார்க்கப்பட்டது. மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல நிலையில பயணிக்கிறவங்களுக்கு அந்த இறைத்தன்மை அனுபவமாகுது. அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களையும் இங்க தைத்திரிய உபனிஷத் சொல்லுவது போல இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயம் தகுதியற்றவருடைய கையில போய் மாட்டிச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த நன்மைகள் கெட்டு போகுது. இப்ப இது மாதிரி நல்ல விஷயங்கள் பூரா மகான்கள் கையில இருந்தப்போ இந்த சமுதாயம் நல்ல நிலையை அடைஞ்சது. ஆனா தகுதியற்றவர்கள் கையில இப்ப போய் கிடைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க எல்லாமே கமர்ஷியல் ஆக்கப்பட்டது. காசுதான். இன்றைக்கு பணம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட ஆள்கள் தான் சம்பாதிக்க முடியும். வேற யாராவது ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்க போனா அவங்கள ஆள முடிச்சு கட்டிடுறாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா? பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் யாரையுமே இந்த உலகத்துல வந்து வாழ விட மாட்டாங்க. அப்படியே அவங்கள கொன்னுடுவாங்க. அவங்கதான் வந்து இந்த உலகத்துல காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மூலமா இங்க பாத்தீங்கன்னா, அவங்கள மீறி நம்ம இங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் இந்த சமுதாயம் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா, பணம் பலம் படைத்தவங்க, பதவி பலம் படைத்தவங்க, அதிகார பலம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கள மீறி இந்த உலகத்துல தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியாது, சாதிக்க விட மாட்டாங்க. அப்படிதான் இன்றைய காலம் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப இந்த காலப்போக்கில் இந்த மாதிரி பல்வேறு அர்த்தமற்ற நியதிகள் வந்து மக்களால் உண்டாக்கப்பட்டு, அப்புறம் தான் இந்த ஜாதிகள் எல்லாம் தோன்றி, உயர்ந்த ஜாதியினர், தாழ்ந்த ஜாதியினர்ங்கிற பாகுபாடுகள் எல்லாம் மக்களிடையே புகுத்தப்பட்டு, அது அரசியல் ஆதாயத்துக்காக அதையெல்லாம் ஜாதி அடிப்படையில கொண்டு வரப்பட்டு, அப்ப இன்றைக்கு வரைக்கும் அதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். எல்லாருமே ஜாதி அரசியல் தான் பண்றாங்க. எல்லாருமே ஜாதி அரசியல். எந்த ஜாதிக்காரன் வந்து அதிகமா பாப்புலரா இருக்கானோ, அவன வந்து ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா நிக்க வச்சுதான் அந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினாதான் அந்த ஓட்டு மூலமா நாட்டை ஆள முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஜாதியின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கிற ஓட்டுகள்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றவன் வந்து தகுதி இல்லாதவன் தேர்ந்தெடுக்கப்படுவதனால நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கு, இன்றைய மக்களுடைய அவல நிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? இதெல்லாம் நம்முடைய இதுல இருக்கிற அந்த பகுத்தறிவை நம்ம சரியா பயன்படுத்தாம இந்த ஜாதி அபிமானத்தினாலையும் பதவி மோகத்தினாலையும் இப்படி பாதை மாறி போனதுனாலதான் நம்ம இன்றைக்கு இவ்வளவு சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் மகான்கள் வந்து நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த பாடங்கள்ல நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் புரியுது. அப்ப இந்த கதை இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, உசஸ்தி அப்படிங்கிறவரு ஒரு அந்தணர், பிராமணர் குலத்தை சேர்ந்தவர், உயர்ந்த ஜாதியில இருந்தாலும், வேதங்களை படித்த பண்டிதராக இருந்தாலும், வறுமையின் நிமித்தம் அவர் அந்த ஜாதிகள் எல்லாம் கடந்துதான் அவர் உலகத்துல ஒரு யானை பாகனிடத்துல இருந்து எச்சில் உணவை வாங்கி உண்ண நேர்ந்தது அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்ப வறுமையில உயிர் போகின்ற நிலையில ஒருவன் யாரிடமிருந்து எந்த உணவையும் உண்ணலாம் அப்படிங்கறத இங்க வேதம் அங்கீகாரம் கொடுக்குது. அப்ப இங்க வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிறது இல்ல. வசதி இல்ல, அவன் வாழணும். அப்ப வாழ்க்கைக்கு தேவையான நிலையில நீங்க விவசாயத்திலேயே நாம பயன்படுத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கீழ் நிலையில இருக்கிறவங்க தான் வருவாங்க. பெரிய நிலையில் இருக்க யாரும் வேலைக்கு விவசாய வேலைக்கு வரமாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் விவசாயத்துல சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியுங்கிற நிலையை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அவங்க சேத்துல கை வச்சு நமக்கு சோறை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சோறை சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஆனா நம்ம அதே சோறை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க விவசாயத்துல வேலை செஞ்சதுனால நாம இன்றைக்கு சோறு சாப்பிட முடியுதுங்கிற நிலையில உட்காந்துக்கிட்டு நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நான் இத தொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பேன், தொட்டாங்குச்சியில தான் தண்ணி கொடுப்பேங்கிற அளவுக்கு நம்முடைய சமுதாயத்துல நிறைய ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக நம்முடைய பாரத தேசத்துல தலைவிரித்து ஆடிய காலம் எல்லாம் இருந்தது. இதை வந்து மகாத்மா காந்தி பீரியட்லயே மகாத்மா காந்தி இதை கண்டிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாதிகள் வந்து ரொம்ப மோசமா நம்முடைய நாட்டுல பரவப்பட்டு இருந்தது. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிலேயர்களே வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வந்து கலாச்சார சீர்கேடுக்குள்ள போய் சிக்கி இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு தெரியல. ஏன்னா நாம இங்கே கேரளாவுல பார்க்கும்போது பெண்களுடைய மார்பகத்தை அறுத்து 2 பெண்கள் வந்து உயிரை விடுவாங்க. ஏன்னா மார்பகத்துக்கு வரி போட்டிருக்காங்க. கீழ் ஜாதி பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போட்டிருக்காங்க. அது வந்து முளைச்சீலை போராட்டம் அப்படின்னு நடந்தது. அதாவது கீழ் ஜாதிக்காரங்க வந்து மார்பகத்துக்கு வரி கட்டணும் அப்படின்ட்டு அந்த நாட்டுல
கேரளாவுல சபரிமலை தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, திருவாங்கூர் தேவஸ்தானம். அப்ப அந்த திருவாங்கூர் தேவஸ்தானம்னா திருவாங்கூருடைய ராஜா வந்து கட்டளை போட்டான். அப்ப அந்த கட்டளையின் அடிப்படையில அந்த மாதிரி எல்லாம் மக்கள் பல கொடுமைகளை சந்திச்சாங்க. அப்ப வறுமையின் காரணமா 2 பெண்மணிகள் வந்து அந்த மலைக்கு வந்து பணம் கட்ட முடியல வறுமையினால. அப்ப வந்து மோசமான நபர்கள் வந்து நீ பணம் கட்ட முடியல, 2, 3 மாசமா நீ வரி கட்டல, ஆகவே நீ வந்து சேலையெல்லாம் உருவி வெறும் அந்த வெளிப்படையா காட்டிக்கிட்டே திரியணுங்கிற மாதிரி கேரளாவுல ஆர்டர் போட்டு, பெண்கள் பெரும்பாலும் வந்து மார்பகங்களை காட்டிக்கிட்டே தான் கேரளாவுல கீழ் ஜாதி பெண்கள் பூரா இருந்தாங்க. நானே பார்த்திருக்கிறேன். நானே வந்து சபரிமலைக்கெல்லாம் சின்ன வயசுல போகும்போது பெண்கள் வந்து மேலாடை அணிய மாட்டாங்க. கீழ் ஜாதி பெண்கள் பூரா வந்து மார்பகத்தை காட்டிக்கிட்டு தான் போவாங்க. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அப்ப இது மாதிரி வந்து அந்த காலத்துல கடுமையான சட்டதிட்டங்கள் எல்லாம் ஜாதியினுடைய அடிப்படையில உண்டாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வரலாற்று சிறப்புகள்ல பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில 2 பெண்கள் வரி கட்ட முடியாம அவமானப்படுத்தப்பட்ட நிலையை தாங்காம அவங்க தன்னுடைய மார்பகத்தையே அறுத்து போட்டாங்க. அறுத்து போட்டு உயிரை விட்டாங்க. அப்படி உயிரை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு போராட்டமா மாறுனது. அது வந்து முளைச்சீலை போராட்டம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு. அந்த பேர் வந்து பெண்கள் பூரா திரண்டு எழுந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஜாதிக்கு எதிராக ஒரு பிரச்சனை பண்ணி அப்புறம் அதெல்லாம் அரசாங்கத்துல இருந்து அதை வரியெல்லாம் எடுத்தாங்க. இப்படி எல்லாம் வந்து ஒரு காலத்துல நாம வந்து ரொம்ப மோசமான நிலையில மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய தாக்கம் தான் நம்ம இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். ஏன்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு சமுதாய சீர்கேட்டை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் இன்றைக்கு நம்ம அனுபவிக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து ஏன் வந்தது, என்னால வந்ததுன்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்திருக்கு, வாழ்ந்திருக்கிறோம். அப்ப எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரும்போது என்னன்னா, மனிதர்கள் வந்து அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல எவ்வளவுதான் உயர்ந்து வந்தாலும், அதுல ஒரு சிலர் தான் அப்படி இருக்காங்களே தவிர எல்லாரும் அப்படி மாறவே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அரசர்கள் முதல் கொண்டு கூட அந்த நிலையில பகுத்தறிவு பெறாததுனாலதான் இது மாதிரி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இயற்ற முடியுது. அவர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சில கைக்கூலிகள் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க. அதுல வந்து அந்த காலத்துல வந்து இந்த கேரளா மாதிரி இடத்துல திருவாங்கூர் தேவஸ்தானத்துல வந்து நம்பூதிரிகள் எல்லாம் வந்து உயர்ந்த ஜாதியாக பார்க்கப்பட்டது. இப்ப இன்றைக்கு கூட சபரிமலை தேவஸ்தானத்துல நீங்க உள்ள போனா நம்பூதிரிகளை தொடக்கூடாதும்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம், அவங்கள தொடவே கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொண்டாமுத்தூர் பகுதியெல்லாம் நான் போயிருக்கேன் சின்ன வயசுல. அப்ப பார்த்தா அங்க கீழ் ஜாதி மக்களுக்கு எல்லாம் தொட்டாங்குச்சியில் தான் டீ கொடுப்பாங்க. அவங்க வந்து டீ சாப்பிட டீ கடைக்கு வருவாங்க. வந்த உடனே அவங்க தொட்டாங்குச்சி எடுத்துக்கு நீட்டுவாங்க. அவன் டீ ஆத்தி ஒரு கப் அதுல ஊத்துவான். அவங்க அந்த தொட்டாங்குச்சியில தான் டீ குடிச்சிட்டு டீக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த டீ கிளாஸ் எதுவும் அவங்க கொடுத்தா அவங்க எச்சில் பண்ணாங்கன்னா மற்றவங்க குடிக்க மாட்டான். அந்த ஊர்ல இருக்கிற கவுண்டர்கள் எல்லாம் குடிக்க மாட்டாங்க. அப்ப அதனால என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம காலத்துல இப்ப சமீப வரைக்கும் இருக்கு. என்ன கேட்டா இன்னும் ஜாதி ஒழியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஜாதி ஒழிஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய பாரத தேசத்துல ஏன் ஜாதி ஒழியலன்னா அது அரசியல்வாதிகளால் உண்டாக்கப்பட்டது. இப்ப நீங்க ஓட்டே வந்து ஜாதியினுடைய அடிப்படையில் தான் ஓட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போதே ஜாதியினுடைய அடிப்படையில் தான் ஸ்கூல்ல சேர்த்துறோம். அதை வச்சுதான் உங்களுக்கு சீட்டு. இப்போ உங்க பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம், ஆனா அவனுக்கு சீட்டு கிடைக்காது. அப்ப என்னன்னா இங்க அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு என்னமோ சலுகை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கல்வி முறையில களங்கம் வருவதற்கு காரணம் இதுதான். ஏன்னா நல்லா படிக்கிற திறமைசாலி பையனுக்கு படிப்புல வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. அவன் வந்து ஜாதியில அவனை ஒதுக்கப்படுறானா, இவங்க வந்து சரியா படிக்காதனால கிராமத்துல இருக்கிற பையனை கொண்டு வந்து அந்த சீட்டை கொடுத்துட்றாங்களா. அவன் என்ன பண்றான், மேஜிஸ்ட்ரேட் ஆகிறான், ஐஜி ஆறான், அவன் பெரிய உயர் பதவிக்கு வரான். ஆனா வந்தாலும் அந்த பதவியில அவனால நேர்மையா இருக்க முடியல. காரணம் என்ன, அவனுக்கு நேர்மை இல்லையே. அவன் வாழ்ந்த சூழ்நிலை வேற, இவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற. நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸும் சொல்லி கொடுத்து பேரண்ட்ஸ் வளர்த்தும் போது அந்த பையன் நல்ல போஸ்டிங் வந்தான்னா சமுதாயம் வந்து நல்ல சமுதாயமா இருக்கும். ஆனா கீழ்நிலையில வந்து நம்ம வந்து கெட்ட பழக்கங்களை பழகி திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது அப்படிங்கிற கெட்ட பழக்கத்துல வளர்ந்த குடும்பங்கள்ல வாழ்ற குழந்தைங்க வந்து உயர் பதவிக்கு வந்தாலும் அவங்க அந்த பதவியை சரியா பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன, அந்த சுபாவம் மாத்திக்க முடியாது. 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி 5 வயசுல திருடி பழகினவன், 5 வயசுல பொய் சொல்லி பழகினவன், ஏமாத்துனவன் எல்லாம் வந்து சமுதாயத்துல உயர் பதவியை கொடுக்கும்போது அவன் என்ன பண்றான், அரசியல்வாதியா வரான், அதிகாரியா வரான். அப்ப எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். அப்ப இந்த நாடு இப்படி சீர்கேடு அடைவதற்கு என்ன காரணம்னா, இந்த கல்வி முறையில் ஏற்பட்ட இது மாதிரி தவறான களங்கங்களும் ஜாதியின் அடிப்படையில செய்கின்ற அரசியலும் தான் இன்றைக்கு வந்து நம்ம இவ்வளவு மோசமான நிலையை அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன் இதை சொல்றேன்னா, சனாதன தர்மத்தினுடைய ரிஷிகள் வாழ்ந்த காலத்துல ஜாதிகள் கிடையாது.
ஏன்னா அதுதான் இந்த கதை சொல்லுது. இந்த கதையினுடைய விஷயமே இங்க என்னன்னா, உசஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றவர் வந்து மிக உயரிய குலத்துல பிறந்திருக்காரு. ஆனா வறுமைன்னு வரும்போது அங்க ஜாதியை கடந்து போய் கீழ் ஜாதியா இருக்கிற ஒரு யானைப்பாகன் கிட்ட தான் வாங்கி அவர் அந்த எச்சில் பண்டத்தை சாப்பிடுறாரு. அப்ப அந்த பாகுபாடு அவர்கிட்ட இல்லைன்னாலும் அந்த தண்ணியை மட்டும் நான் எச்சில் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த இடத்துல அவர் தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறத அங்க காட்டுது சாஸ்திரம். அதாவது சாம பக்தின்னு அதற்குரிய தேவதைகளை தியானம் செய்கின்றவர்கள் உணவு விஷயத்துல அறியாமையினாலே எச்சில் என்று நீரை ஒதுக்கியது தவறு என்று யாக யக்னங்களிலே கலந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இந்த கதை சொல்ல வர்ற விஷயம் என்ன? அந்த அருவருப்பு தன்மையினால தன்னுடைய தகுதியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இங்க பார்க்கப்படுது. அதனாலதான் அவங்களுக்கு இந்த சில சிரமங்கள் வருது, கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப நான் 1ல இருந்து 7 வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கான கதையுடைய சாரத்தை சொல்லிட்டேன். அந்த கதையினுடைய சாரம் வந்து ஜாதிங்கிறது ஒண்ணு இல்ல. ஆனா இவர்களாக உருவாக்கி கொண்ட நிலையில ஒரு மனிதனுக்கு வறுமை வந்தா அந்த வறுமையின் காரணமா ஜாதியை கடந்து போறான். அப்ப அந்த வறுமை வரும்போது ஜாதியை கடந்து போறவன் வாழுகின்ற பொழுதும் ஜாதியை கடந்து வாழ முடியும். அப்ப இங்க உண்டாக்கி கொண்டது நாம் தானே தவிர உண்மையில் இறைவன் வந்து அப்படி யாரையும் பகுத்து பிரித்து பார்ப்பது கிடையாது. மனிதர்கள் நாமத்தான் இதை பகுத்து பிரித்து உண்டாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள்ல நாம விழிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத மகான்கள் சொல்ல வர்றதுதான் இங்க பார்க்க முடியுது. அப்ப இந்த கதை மேலும் தொடருது. அதாவது அந்த உணவை சாப்பிட்டு தெம்பான உசஸ்தி என்ன பண்றாரு, தான் நினைத்தது போல மன்னன் யாகம் நடத்துகின்ற இடத்தை அடைகின்றார். அப்ப அந்த யாக மண்டபத்துல அவங்க என்ன கலந்துரையாடுறாங்கிறத 8வது பாடல்ல பேசப்படுது. அப்ப இங்க யாக மண்டபத்துல அடுத்தது மன்னன் கிட்ட போறாரு. அந்த இடத்துல நடக்கூடிய உரையாடல் என்ன அப்படிங்கறத 8வது பாடல் சொல்லுது. தத்ர உத்காத்ரூன் ஆஸ்தாவே தோஷியமானான் உபவிசத்தே சக பிரஸ்தோரம் உவாச்ச. இங்க என்னன்னா, யாக மண்டபத்துல உத்காத்ரு புரோகிதர்கள் இடத்தில் பாடுபவர்களின் அருகில் இந்த உசஸ்தி போய் சென்று அமர்ந்தார். பிறகு பிரஸ்தோத்ரு புரோகிதரிடம் பின்வருமாறு கூறினார். இந்த பகுதி சாமகானத்துடைய 3 பகுதிகளை பற்றிய ஒரு தியான முறையாக இங்க வருது. அது என்னென்ன அப்படின்னா, பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம் அப்படிங்கிற 3 பகுதிகளை வச்சு இங்க தியானங்கள் நடத்த போகிறதுனா யாகங்கள் செய்யப்பட போகிறதுன்னு அர்த்தம். இப்ப பிரஸ்தாவ பக்தியை பாடுகின்றவர்கள் பிரஸ்தோத்ருன்னு ஒரு புரோகிதர்கள் இருப்பாங்க. உத்கீத பக்தியை பாடுகின்றவர்கள் வந்து உத்காத்ரு அப்படின்னு புரோகிதர்கள் இருப்பாங்க. பிரதிகார பக்தியை பாடுபவர்கள் வந்து பிரதிகர்த்ரு அப்படிங்கிற புரோகிதர்கள் இருப்பாங்க. அப்ப 3 விதமான புரோகிதர்கள் வந்து அந்தந்த நிலையில அந்தந்த மந்திரங்களை சொல்வதற்கான நிலையில அமர்ந்திருப்பார்கள். அப்ப 9வது பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, பிரஸ்தோத்ரியா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா தாம் சேத வித்வான் பிரஸ்தோஸ்யசி மூர்தா தே விபதிஸ்யதீதி. இங்க என்ன பண்றதுன்னா இந்த மந்திரம், ஓ பிரஸ்தோதா, பிரஸ்தாவத்தின் தேவதை அறியாமல் நீ பிரஸ்தாவத்தை பாடினால் உன் தலை வீழ்ந்து விடும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மந்திரம் சொல்லுது. அப்போ இங்க பிரஸ்தோதா என்ன பண்றாருன்னா, அந்த பிரஸ்தாவுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதிஷ்டான தேவதையை வந்து அங்க அவங்க உச்சாடனம் செய்யணும். அந்த தேவதையை சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கணும். ஆனா அந்த தேவதையை அறியாமல் அந்த பிரஸ்தாவதா என்ன பண்றான்னா மந்திரத்தை பாட ஆரம்பிக்கிறான். அப்போ உடனே இந்த மாதிரி நீ பிரஸ்தாதா தேவதையை நீ உச்சரிக்காம நீ செய்யறதுனால உன்னுடைய தலை வீழ்ந்து விடும் அப்படின்னு நீங்க சொல்லப்படுது. தலை வீழ்ந்து விடும், தலை வீழ்ந்து விடும் நீங்க வரும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ இதை புரிஞ்சுக்காம செய்யற அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக. ஏன்னா தலையில் தானே அறிவு இருக்குது. அப்ப நீ அறிவு இல்லாம செய்யற அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா இங்க தலை வீழ்ந்து விடும் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்ப அடுத்தது 10வது பாடல்ல ஏவம் ஏவ உத்தாதாரம் உவாச்ச உத்காதரியா தேவதா உத்கீதம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் உத்காஸ்யசி மூர்தா தே விபதிஸ்யதீதி. அவ்வாறே உசஸ்தி உத்காதிடம் கூறினார், ஓ உத்காதா, உத்கீதத்தின் தேவதை அறியாமல் நீ உத்கீதத்தை பாடினால் உனது தலை வீழ்ந்து விடும் அப்படின்னு அந்த உத்காதாவகிட்டையும் அந்த உசஸ்தி சொல்றாரு. உசஸ்தி என்ன பண்றாருன்னா, அந்த 3 தகுதிகள் உள்ள நபர்கள் இருக்கிற வேள்வியில போய் உட்கார்றாரு. அங்க 3 விதமான புரோகிதர்கள் இருக்காங்க. 3 விதமான புரோகிதர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யார் யார் பார்த்தோம்? பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிகாரம் அப்படின்ற 3 விதமான உபாசனா மந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய 3 புரோகிதர்கள். பிரஸ்தாவத்தை செய்யக்கூடியவர் பிரஸ்தோத்ரு, உத்கீதத்தை பாடுபவர் உத்காத்ரு, பிரதிகார பக்தியை செய்பவர் பிரதிகர்த்ரு அப்படின்னு 3 புரோகிதர்கள் இருக்காங்க.
அப்ப இந்த 3 புரோகிதர்களும் 3 விதமான தேவதைகளை உபாசனை செஞ்சுட்டு தான் அந்த மந்திரங்களை சொல்ல தொடங்கணும். ஆனா இவர்கள் அதை உபாசனை செய்யாம மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சா உன்னுடைய தலை வீழ்ந்து விடும் அப்படிங்கிறத உசஸ்தி சொல்ல வராரு. அப்ப அதே மாதிரி அடுத்த பாடல் 11ல என்ன சொல்றாருன்னா, ஏவமேவ பிரதிகர்த்தாரம் உவாச்ச பிரதிகர்த்தயா தேவதா பிரதிகாரம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரதிஹர்ஸ்யசி மூர்தாதே விபதிஸ்யதீதி தேக சவாரதாக தூஷ்ணீம் ஆசான் சக்ரிரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, இவ்வாறு அந்த உசஸ்தி என்ன பண்றாருன்னா பிரதிகர்த்தாவிடமும் சொல்றாரு, ஓ பிரதிகர்த்தாத்தின் தேவதை அறியாமல் நீ பிரதிகாரத்தை பாடினால் உனது தலை வீழ்ந்து விடும் அப்படின்னு அங்கேயும் சொல்றாரு. அப்ப இந்த உசஸ்தி இப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த 3 புரோகிதர்களும் எதையுமே பாடாம அப்படியே மௌனமா அமர்ந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த 3 பேருக்குமே தேவதைகள் தெரியல, வெறும் மந்திரங்கள் தான் தெரிஞ்சிருக்கே தவிர தேவதைகள் யாரு அப்படிங்கிறது தெரியறதுனால அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க. அப்ப இவர்கள் 3 பேருடைய நிலையை பார்த்து தேவதைகளை அறிந்துதான் பாட வேண்டும், அந்த தேவதையை தியானம் செய்ய வேண்டும் என்று இங்க உசஸ்தி சொல்றதை கேட்ட உடனே அவர்களுக்கு அந்த தேவதைகள் யாருன்னு தெரியாம அப்படியே அமைதியானதை பாக்குறாரு அந்த மன்னன். அப்ப இந்த பக்தியை, இந்த வேத மந்திரங்களை சொல்லுகின்ற மூவருக்குமே தாங்கள் பாடப்போகின்ற பக்தியின் தேவதை யார் என்பதே தெரியவில்லை. தேவதையை அறியாமல் இசைக்கின்ற பாடல் அதன் பலனை தராது, யாகமும் நிறைவு பெற்றதாகாது. ஆகவே தாங்கள் செய்ய இருந்த தவறை உணர்ந்த அந்த மூவருமே உசஸ்தி சுட்டி காட்டியதும் மௌனமாகி விட்டார்கள் என்று நாம் இங்க பாக்குறோம் இந்த இடத்துல. அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன நிறைவு செய்யறோம்னா, இது 10ஆம் பகுதி நிறைவாகுது. அதாவது 9ஆம் பகுதியில அப்படி ஒரு கதை, 10வது பகுதியில இப்படி ஒரு கதை வந்து சொல்லி இப்ப இந்த இடத்துல என்ன நிறைவு செய்யறாங்கன்னா, உசஸ்திங்கிறவர் வந்து அந்த யாக வேள்வியில, மன்னன் நடத்துற யாக வேள்வியில போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த உட்கார்ந்து இருக்கிற நிலையில இவங்க 3 பேருமே, 3 விதமான புரோகிதர்களுமே தேவதையை சொல்லாம மந்திரங்களை ஆரம்பிக்க போறாங்க. அதை கேட்ட உடனே உசஸ்தி என்ன சொல்றாங்கன்னா, தேவதையை சொல்லாம நீங்க மந்திரங்களை ஆரம்பிக்கிறீங்களே, அப்படி செஞ்சீங்கன்னா உங்க தலை வீழ்ந்து விடும் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேருக்குமே தேவதை தெரியாதனால அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க. இப்போ இந்த நிலையில கதை வந்து தொடருது. நம்ம நேரம் இல்லாதனால அடுத்த 11வது பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். 10வது பகுதியோட இப்ப இன்றைக்கு நம்ம நிறைவு செய்துவிட்டு 11வது பகுதி அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.